இப்படி தீர்த்துவா பரவாயில்ல நெசதான் உண்டியா. உலகத்தில் வந்து மனுஷன் நீ சொன்ன மாதிரி பணமே வாழ்க்கை கிடையாது, பணம் இல்லாமே வாழ்க்கை கிடையாது. ஆனால் பணம் வச்சுக்கலாம், தேவைக்கு பணம் வேணும். கண்டிப்பாக கண்டிப்பாக பணம் அட்ட செப்பவா நான் பணம் இருக்கிறப்ப எனக்கு கண்ணு தெரியல. கிட்டத்தட்ட எவ்வளோ பணத்தை செலவு பண்ணி இப்போ பணம் இல்லாமல் கஷ்டப்படுறப்போ தான் பணத்தோட அருமை வருது. சார் உண்மையான வார்த்தை. பணத்தினுடைய அருமை வந்து பணம் இருக்கப்போ தெரியல, பணத்தை அது இல்லாமல் இப்போ அந்த பணத்தை அடையிறதுக்கு உண்டான கஷ்டத்துலதே தெரியுது. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லை, பிழைக்கும் மனிதன் இல்லை. ஒன்றும் தெரியாத ஆளானாலும் பணம் இருந்தாலே அவரை உயர்த்தி பேச மனிதர் கூட்டம் நாளும் தப்பாதே. என்ன அறிவு இருந்துட்டாலும் பணம் இல்லாத ஆளை இந்த உலகம் ஒரு மனிதனாக மதிக்க மாட்டாதே. ஆளையாளு புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான், பணம் அகன்று விட்டால் புகழும் கூட்டம் இகழும் உன்னைத்தான். நேர்மையோடு வாழ்ந்தால் அது என்னைக்கு நல்லது. உண்மையா பொய்யா? இருக்கு. இப்போ அந்த ரெக்கார்டு இருக்கு. இது இப்போ நீங்கள் வந்து வட வீட்டிலேருந்து அத்தை வீட்டிலேருந்து வாரேன்னு சொல்றீங்க. இப்போ மதுரையில் என்ன கம்பெனியில் வேலை பார்க்க போறீங்க? எஸ்ஜி ஜெயராஜ் ஜென்சன்ஸ். எஸ்ஜே ஜெயராஜ் கோடை ஆட்டோமொபைல்ஸ். ஜேசி பஸ் டிரான்ஸ்போர்ட் அவங்க பிரான்ச்சா? ஆமாம். அப்போ அதுக்கு அவங்க பெரியப்பா குரூப். இப்போ வந்து நீங்கள் அங்கே போய் என்ன செய்யணுங்கிறீங்க? நான் வந்து வீட்டுக்கு இல்லை, வீட்டுக்கு அட்வான்ஸு. ஆமாம், ரூமுக்கு வந்து அட்வான்ஸ் தரணும், மெஸ்ஸுக்கு அட்வான்ஸ் தரணும். அதுக்கு எவ்வளோ வரும்? ரூமுக்கு வந்து ஒரு 2000 ரூபா தற்போதைய கொடுத்துட்டு மீதி நான் சம்பளம் வாங்கின உடனே கொடுத்துக்கிறேன். ஏற்கனவே நான் தங்கின ஏரியா அப்படின்னு சொன்னால். மதுரையில் எந்த ஏரியா? நான் வந்து எல்லிஸ் நகரம் தங்கிட்டுனது வந்து நம்ம பழங்கணத்தம் பைபாஸ் ரோடு வேலை தங்கியிருந்தது. அது உள்ளே வந்து எல்லிஸ் நகர் பஸ்ஸில் வந்து அது உள்ளே வரும். அப்படியா? பைபாஸ்லேருந்து கொஞ்சம் உள்ளே. அப்போ ரூமுக்காரங்களுக்கு ஒரு 2000, மெஸ்ஸுக்கு எவ்வளோ வரும்? அதுக்கு 2000. அப்படியா? 4000. கையில் ஒரு 1000 ரூபா ஒவ்வொரு செலவுக்கு, மொத்தம் 5000 ரூபா போக்குவரத்து செலவுக்கு. அதனால 5000 ரூபா கேட்குறீங்க. இதில் சத்தியமாக தண்ணி அடிக்கவோ அதுக்கோ அது இல்லை.